जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्य सोम अंगारह बुध गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं बोध गणाधिसेवितं कवित्त जम्बो पलसार पक्षितं उमासुतं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं सोमं आनंद संबोधं सोमार्क कृतशेखरं दक्षिणाभि अभिमुखं वन्दे दक्षिणामूर्तिमाश्रये உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஜோதிட பலன்களில் ஜூன் மாத பலன்கள். ஜூன் மாதத்தில் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் முடிய 12 ராசிகளுக்கான பலன்கள். 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும், அதே போல் 27 நட்சத்திரம் 12 ராசிகள், இந்த 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஜூன் மாதத்தில் என்னென்னலாம் ப்ளஸ் என்னென்னலாம் மைனஸ், ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த சில விஷயங்கள் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய சில முக்கியமான நாட்கள், சில முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாத சிவராத்திரி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜூன் மாதத்தில் நிறையா சிறப்பான நாட்கள் நிறையா வருது. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு செவ்வாய் பகவான் மாறுகிறார் சிம்ம ராசிக்கு. ஸோ அப்போ அந்த ஜூன் மாதத்தில் இந்த நிகழ்வுகள்லாம் இருக்குது. அதே போல் கிரக சஞ்சாரங்கள் சந்திராஷ்டம காலங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள்லாம் எப்படி இருக்கும், ஸோ எப்படியெல்லாம் சில சூழ்நிலைகள்லாம் நம்ம பார்த்துக்கணும். உங்கள் தொழில், திருமணம், வேலை, உடல்நிலை, மாணவ மாணவிகள், வழக்குகள் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ஜூன் மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தெய்வ வழிபாடுகளில் நிறையா ஈடுபாடு காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வ வழிபாடுகளில் நிறையா ஈடுபாடுகள், அதாவது கொஞ்சம் இல்லை, அதாவது நம்ம ஸ்கூல்லாம் திறந்துருவாங்க. மாணவ மாணவிகள் நிறையா கடன் பிரச்சனைகள் நிறையா இருக்கக்கூடிய சிலர் இருக்கக்கூடியவர்கள் வேறு, சில பேர் கடன் வாங்கி குழந்தைகள் எல்லாம் சேர்க்கக்கூடிய தாய்மார்கள்லாம் இருக்காங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க. அவங்களெலாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில வழிபாடுகள். ஏன்னா நம்மளுடைய அவசர தேவைக்கு சில கடன்கள் வாங்குவோம், சில நேரத்தில் உரிய நேரத்தில் கொடுக்க முடியாத சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம என்னென்ன வழிபாடுகள், நம்ம குடும்பத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும், என்னென்னலாம் செஞ்சால் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுலேயும் ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி இதெல்லாம் இருக்குது. சில கிரக மாற்றங்கள்லாம் வரும்போது அந்தந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும். இப்போ மேஷ ராசியிலிருந்து அந்த மீனராசி வரையிலான பலன்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன ராசிக்கு எப்படி இருக்கும், அவ்வளோதான். பொது பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். இது உங்கள் சுய ஜாதகப்படி நிறையா மாறுங்க. சுய ஜாதகப்படி சில பேருக்கு இந்த பொது பலன்களை சில பேருக்கு 100% அப்படியே பழிக்கும். ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சுவாமி நீங்கள் சொன்னது நடந்தது, நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், என் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடியது எப்படி என்னங்கிறத நம்ம பார்க்கணும். உங்களுடைய சுய ஜாதகம் ஒரு சிறிய கட்டணத்தோடு கீழ்கண்ட நம்பர் இருக்குது, அந்த நம்பரில் கால் பண்ணி சிறிய கட்டணத்தோடு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைமில் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து பலன்களை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த பரிகாரங்களை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கு எப்படி இருக்கும் ஜூன் மாதம்? அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி, பரணி நட்சத்திரம் மேஷ ராசி, கிருத்திக நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேஷ ராசி வரையில் ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாக பார்த்திங்கன்னா மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது தொடக்க காலத்தில் பார்த்திங்கன்னா மிகுந்த சுறுசுறுப்போடு செயல்படுவீர்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்கள் வேலைகள் எல்லாமே திட்டமிட்டு செய்யக்கூடியதாக இருப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு சில விஷயங்களை செய்வீங்க. அதற்காக அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுடைய பண சம்பந்தமான விஷயங்கள், நிதி நிலைமை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு படி நல்ல உயர்வதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கும். நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் உதவி செய்வாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நீதிமன்ற வழக்குகளில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால்
அது கிட்டத்தில் முடியக்கூடிய தருவாயில் சில பேருக்கு வந்து நிற்கும், சில பேருக்கு முடியக்கூடிய தருவாயில் வந்துடும். இது 100% முடியக்கூடிய தருவாயில் சில பேருக்கு வந்துடும். சில பேருக்கு முன்னேற்றத்திற்கு உண்டான அந்த கேஸுக்கு உண்டான முன்னேற்றத்திற்கு தகுந்த சில விஷயங்கள் நடக்கும். கேஸ் நல்லா நம்ம பக்கம் முன்னேறிண்டு வருது அப்படிங்கிற சில சூழ்நிலைகள் இருக்கும். கடின உழைப்புக்கு முழு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மேஷராசி பொறுத்தளவுக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தொழிலதிபர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், நல்ல சொந்த வியாபாரம் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அதை விரிவுபடுத்தி அடுத்தடுத்த சில விஷயத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் எந்த ஒரு விஷயத்திலையும் சரி ஆணவத்தோடும் கோபத்தோடையும் செயல்படக்கூடாது. ரொம்ப பிரச்சனைகளை உண்டு பண்ணும், அதில் பார்த்துக்கோங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில முக்கிய முடிவுகள் முதலீடுகள் விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை. திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும். சரி, அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மாணவ மாணவிகள் ஸ்கூல்லாம் சேர்ந்துருப்பீங்க. ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 30 மாணவ மாணவியர்களுக்கு புதிய உற்சாகமும் புதிய ஒரு ஸ்கூல் மாற்றம் சில பேருக்கு வந்திருக்கும். சில பள்ளிக்கூட மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு நல்ல புதிய உற்சாகத்தோடு ஸ்கூலுக்கு போகக்கூடிய, பள்ளிக்கூடத்துக்கெலாம் போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை வரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் இருப்பவர்கள், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கக்கூடியவர்கள் முழு கவனத்தோடு வேலையை பாருங்கள். ஜூன் மாதத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் வந்து மறையும். மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் இருப்பாங்க, கவனமாக இருங்க. சொத்து தொடர்பான சில வில்லங்கம்லாம் இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற இடத்துல கவனமாக இருந்து பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட் விஷயத்தில் கடன் வாங்கி ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணி நஷ்டமாக கூடாது. அதற்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கடன் சம்மந்தப்பட்டதில் ஒரு லிமிட்டேஷன் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே போகக்கூடாது, இவ்வளவு தான் இருக்கணும், இதை சம்பாரித்து இதை அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்க. கடன் மேலே சில விஷயங்கள் போகாதீங்க. அதே போல் நோய் சம்மந்தப்பட்டதும் சரி, சில பேருக்கு அலர்ஜி வரும், சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தோல் சம்மந்தப்பட்டது, சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் சம்மந்தப்பட்டதெல்லாம் பாதிக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை கோளாறுகள், அடிவயிறு பிரச்சனைகள் பெண்களுக்கு இது இந்த ஜூன் மாதத்தில் தோன்றும். பெண்கள் வேலை இடத்துல நல்ல பேர் வாங்குவாங்க, நல்ல இடத்துல நல்ல விஷயங்கள், நல்ல பேர், உங்களுடைய முழு முயற்சிகள்லாம் நல்லா வெளிப்படும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை புகழ்வாங்க, அந்த அளவுக்கு ஒரு நல்ல பேர் புகழெலாம் உங்களுக்கு வரும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அதாவது ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் நல்லா படித்து அடுத்தடுத்து வரக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நல்லாயிருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது எப்பொழுதுமே இருக்கும். சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து மறைந்தாலும் ஒற்றுமையோடு இருப்பார்கள், கொஞ்சம் நன்னா அமோகமாக இருக்கும். ஐடி துறையில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் இருக்கீங்க இல்லையா, நீங்கள் இந்த ஜூன் மாதத்தில் மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு பழகிறதுல எச்சரிக்கை ரொம்ப தேவை. அது ஆண் நண்பராக இருந்தாலும் சரி, ஆண்கள் பெண் நண்பர்களாக இருந்தாலும் சரி, மிகுந்த எச்சரிக்கை தேவை. ஏமாற்றம் அடைய, ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாற்றம் அடைய வாய்ப்புகள் உண்டு. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு சம்பந்தமான புதிய வழக்குகள் சம்பந்தமான சில விஷயங்கள் வரும். அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சில விஷயங்கள் நமக்கு சக்ஸஸாக இருக்கும், சில விஷயங்கள் வந்து மேஷராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் நமக்கு சக்ஸஸாக வராது. சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்வோம், நம்மளோட முழு முயற்சியில் சில விஷயங்கள் செய்வோம், சில விஷயங்கள் நமக்கு அது அப்படியே நமக்கு நடந்துடும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஷராசி பொறுத்தளவுக்கு கூடியமான வரையில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது முருகப்பெருமான் வழிபாடு நிறைய பண்ணுங்கள். பொதுவாகவே மேஷராசி அப்படின்னு சொன்னாலே முருகப்பெருமான் வழிபாடு மட்டும் செய்கிறதில்ல, முருகப்பெருமானுடைய இப்போ தேவதை அப்படின்னு இருக்கும். இப்போ மேஷராசிக்கு அதி தேவதை யார்? செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய்க்கு அதி தேவதை முருகப்பெருமான். அப்போ நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது செவ்வாய் பகவானுக்கும் தீபம் ஏற்றணும், முருகப்பெருமானுக்கும் தீபம் ஏற்றணும். இப்போ செவ்வாய் பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு, துவரை விசேஷமானது. முருகப்பெருமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு நொச்சி இலையினால் அர்ச்சனை பண்ணலாம், அரளிப்பூ. உங்களால் என்ன முடியுமோ சாற்றி முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்யலாம். கூடியமான வரைக்கும் செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்தால், இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய எல்லா செவ்வாய்க்கிழமையும் விரதம் இருந்தால் இந்த மேஷ ராசிக்கு மிகுந்த சிறப்போடு இருக்கும். திருமணம் ஆகாதவர்கள் துவரம்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஒரு தட்டில் கொஞ்சமாக ஒரு 100 கிராம் வச்சு ஒரு அகல் விளக்கில் செவ்வாய்க்கிழமை திருமணம் ஆகாதவர்கள் விளக்கு ஏற்றிடுவாங்க, தனியாக ஒரு அகல் விளக்கில் ஏற்றிடுவாங்க. நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க. சுபம். வாழ்க வளமுடன்.